எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் வாசிக்கப்பட போகிறது. ஏறக்குறைய 25 நபர்கள் விசேஷமா தேவாலயத்துக்குள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவாலயத்தில் இந்த நபர்கள் விசேஷமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கடவுளுக்காக செயல் செய்ய வேண்டியவர்கள், தேவனை நமஸ்கரிக்க வேண்டியவர்கள், தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள், தேவனை தொழுது கொள்ள வேண்டிய இவர்கள் தேவனை தொழுது கொள்ளாம, கடவுளை தேடாம, தேவனுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தாம இவர்கள் செய்கிறதான சில சம்பவங்களை இங்கே சுற்றி காட்டுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்கள் தேவனுடைய ஆலயத்து வாசல் அண்டையில முதுகை ஆலயத்தை காட்டுகிறதும், முகத்தை கேட்க திசையில முளைக்கக்கூடிய ஒத்திக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு விசேஷ முகத்தை காட்டி சூரிய நமஸ்காரம் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம். நாம சொல்லுங்களேன், என்ன நமஸ்காரம்? சூரிய நமஸ்காரம் செய்வதை குறித்து பார்க்கிறோம். என்ன தேவன் உண்டாக்கப்பட வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலும் யாத்திராகம புஸ்தகத்திலும் பல இடங்களில் விசேஷமாய் கட்டளையாக தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுத்ததை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் என்ன சொல்கிறாரு? என்ன வேற தேவன் உண்டாக்கப்பட வேண்டாம், கடவுள் ஒருவரே, தேவன் ஒருவரே என்பதை ஆணித்தரமாய் சொல்லியிருந்த போதிலும் அங்கு 25 நபர்கள் தங்கள் முதுகை ஆலயத்துக்கும் தன் முகத்தை விசேஷமாய் சூரியனுக்கு நேராக காட்டி அவர்கள் தேவனை துக்கப்படுத்தினார்கள், தெய்வத்திற்கு துரோகம் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையாலே இந்த காலை வேளையிலே விசேஷமாக இப்படிப்பட்டதான துரோகம் செய்தவர்கள் போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி விசேஷமாய் உணர்த்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய பிதாக்கள் இப்படி துரோகம் செய்தார்கள். எப்படி துரோகம் செய்தார்கள்? கோபம் முட்டுவதோ இப்படிப்பட்ட காரியத்தை இந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை சொல்லுங்களேன், பிதாக்கள் தேவனை தேட வேண்டியவர்கள், தேவனை தொழுது கொள்ள வேண்டியவர்கள், தேவனை தொழுது கொள்ளாமல் தேடாமல் விசேஷமாய் சூரியன் நமஸ்காரத்தை செய்து கடவுளுக்கு அருவருப்பானதை செய்து கடவுளை கோபப்பட்டுகிறதை, தெய்வத்தை கோபப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, துரோகம் செய்யாதீர்கள். தேவன் நம்ம எப்படி படிச்சாருன்னா, தமிழ் ரூபமாக தமிழ் சாயலாகவே நம்ம படித்து, நான் யாருடைய சாயல் சொன்னா, நாம் தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிற நிமித்தமாக, ஆண்டவரே நமக்கு விசேஷமாக தெய்வமா இருக்கிற நிமித்தமாக நம்ம அவர்தான் தேடப்பட வேண்டும், அவர்தான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் மன விருப்பத்தோடு காத்திருக்கிறார். ஆனா ஜனங்களோ இப்படி தேவனை தொழுது கொள்ளாமல் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலை, காற்று, மரங்களை, இவைகளை விசேஷமாக ஜனங்கள் தெய்வமாக்கி எசேக்கியேல் ராஜாவுக்கு தெரிய வருகிறது. இப்ப சொல்லுகிறார், நம்ம பிதாக்கள் இப்படி விசேஷமாய் கடவுளுக்கு செஞ்சுட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்க அப்படி செய்யாதீர்கள்.